மேல கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பொழுது மாடி வீட்டில் இருந்தார். எங்க இருந்தாரு? வனாந்தரத்துலங்க. வனாந்தரத்தில் படுக்கிறதுக்கு தலகாணி கூட இல்லை. படுக்கிறதுக்கு தலையில் வச்சு படுக்க தலகாணி கூட இல்லை. எதை வச்சு தான் படுத்தாரா? கல்லை வச்சு படுக்கிற அளவுக்கு. நல்ல விளைங்க, கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிற பொழுது இவனுடைய வாழ்க்கை வெறுமைதான். அவன் சொல்றான் பாருங்க, அவன் கோலும் கையுமாய், ஒரு கோலை மட்டும்தான் அவன் கையில வச்சிருந்தான். அந்த கோலு தான். நான் அது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது முதல் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேங்கிற மாதிரி முதல்ல ஆசீர்வாதம் அவன் மேல வந்துருச்சு. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் செய்ய போறாரு. முதல்ல என் மேல இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துரும், பின்னாடி ஐஸ்வர்யம் வரும். ஆமென் என்று சொல்ல. ஐஸ்வர்யம் மட்டுமில்ல, கூட எல்லாமே வரும். ஆமென் என்று சொல்ல. அப்ப இன்னைக்கு உங்களுடைய ஒரே நோக்கம் எதுல தான் இருக்கணும்? ஒரே இன்டென்ஷன் உங்களுக்கு என்னதான் இருக்கணும்? என்ன ஆசீர்வதி. இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுருங்க? என்னை தொட்டுங்க ஆண்டவரே. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிற போது இவன் எங்கதான் இருந்தான்? நல்லா சொல்லுங்க, எங்கதான் இருந்தா? வனாந்தரத்தில் படுத்து கிடந்தா, தனிமையாய். நீங்க நினைச்சு பாருங்க, தனிமையா, ஏமாற்றப்பட்டவனா அல்லது ஏமாற்றுகிறவனா, தனித்து, அந்த லோன்லி, ஒருவருமே இல்லைங்க. அதெல்லாம் ரொம்ப கொடூரம். அப்படி தனித்தவனா ஒருவனா அந்த வனாந்தரத்தில். இதுக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க, சகோதரன் இருக்கிறான். ஆனாலும் இவன் எங்க படுத்து கிடக்கிறா? வனாந்தரத்தில் படுத்து கிடக்கிறா. ஆனா இவன் மேல என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்க, இவன் மேல என்ன இருக்குது? இவன் மேல என்ன இருக்குது? திரும்ப சொல்லுங்க, இவன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 29, 25 வாசிக்கிற பொழுது இவன் ஏமாற்றப்படுகிற. வாசிங்க. காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபுக்கு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்ய. இவன் இப்ப ஏமாற்றப்பட்டுட்டான். யாருக்கு? ராகேல கொடுக்கிறேன்னு சொல்லி லாபான் யாரை கொடுத்துட்டான்? லேயாள கொடுத்துட்டான். இவன் ஏமாற்றப்பட்டுட்டான். இப்பவும் இவன் மேல என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்க, ஏமாற்றப்பட்டுட்டே இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்க மேல என்ன இருக்குது? என்ன இருக்குது? நல்ல இந்த இடத்துல நில்லுங்க. என்ன இருக்குது? ஆமா, நான் அழுதுட்டே இருக்குன்னா பரவாயில்ல, நீ அழுதுட்டே உன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கு. நிச்சயமாய் அது துளிர்விடும். ஆமென் என்று சொல்லலாமா? இவன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. இவன் மேல ஆசீர்வாதம் இருக்குது. அடுத்து பாருங்க 31:7 வாசிங்க. 31:7. இவனோட சம்பளம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். எத்தனை முறை மாற்றினாராமா? திரும்ப திரும்ப இவன் சம்பளம் மாற்றப்படுது. அதாவது என்னன்னா, வஞ்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறான். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்கிறான்?